அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கோலாகலமா நடந்தது. ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றிருக்காங்க. உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர்ல நேற்று நடைபெற்றது. கடந்த 2 ஆண்டுகளா பெரும் எதிர்பார்ப்போட இருந்த ஜல்லிக்கட்டு விழா அப்படிங்கறதால பல்லாயிரக்கணக்கான ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள்னு அலங்காநல்லூர்ல குவிந்தாங்க. மொத்தம் 950 காளைகளும் 1650 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்ட ஜல்லிக்கட்டுல முன்னதா மாடுபிடி வீரர்கள், காளை வளர்ப்போர் மற்றும் விழா கமிட்டியினர் மாவட்ட ஆட்சியர் கோ வீரராகவ முன்னாடி உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. அதனோட தொடர்ச்சியா கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டு அதை தொடர்ந்து ஒவ்வொரு காளைகளா அவிழ்த்து விடப்பட்டு வருது. ஜல்லிக்கட்டுல மதுரை, தேனி, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து காளைகளும் மாடுபிடி வீரர்களும் கலந்துகிட்டாங்க. காளைகளை பிடித்த வீரர்களுக்கு மற்றும் காளை வளர்ப்போருக்கும் கார், பைக் மற்றும் தங்க வெள்ளி காசுகள், டிவி, ஃப்ரிட்ஜ், பீரோ, கட்டில், சைக்கிள் உள்ளிட்ட ஏராளமான பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு விழா ஒட்டி அலங்காநல்லூர் பகுதிக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில 2500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டாங்க. நேற்று நடைபெற்ற ஜல்லிக்கட்டுல திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின், மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், இலங்கை அமைச்சர் செந்தில், இயக்குனர் அமீர், நடிகர் ராகவா லாரன்ஸ் மற்றும் திரைப்பட நடிகர்கள், போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டாங்க. ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு துணை நின்ற இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை நன்றி உணர்வோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழர்களுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு கடந்த 2 ஆண்டுகளாக நடத்த முடியாத நிலை, நீதிமன்றத்தின் தடை காரணமாக இருந்தது. 2016ஆம் ஆண்டே இதை நடத்துவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதற்கான சட்டத்தை இயற்றினார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதற்கும் தடை விதிக்கப்பட்டது. இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய முழு வழிகாட்டுதலின் அடிப்படையில் தமிழக அரசாங்கத்தால் சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இது தொடர்ந்து ஒரு தமிழன் உள்ள வரைக்கும் இந்த ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய வகையில் எல்லா பாதுகாப்பும், சட்ட ரீதியான பாதுகாப்பும் அமையும் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன். இந்த ஜல்லிக்கட்டை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு, கலெக்டர் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களும் போராட்டக்காரர்களுக்கு தான் நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா அவங்களோட முயற்சியால் தான் இன்றைக்கி இது ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூரில் நடைபெறுது. அதே மாதிரி தமிழக அரசுக்கும் வாழ்த்தை தெரிவிக்கணும். சிறந்த முறையில் இதை கையாண்டு இன்றைக்கி ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த அலங்காநல்லூர் விழா கமிட்டி மற்றும் இந்த கலெக்டர் மற்றும் இங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி அனைவருமே ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுங்க. அந்த 1 மணி நேரம் போனதே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஜல்லிக்கட்டு நடக்கிறத பார்க்க. என்னோடய காலையும் கலந்துருக்குது இந்த ஜல்லிக்கட்டில். பாரம்பரிய கலாச்சார விளையாட்டுகள் தொடரும் போது தான் வெளிநாட்டுகளையும் அதோட முக்கியத்துவங்கள் பரவும். இங்கே போராட்டம் செஞ்ச மாதிரியே இலங்கையிலையும் மாணவர்கள்லாம் போராட்டம் செஞ்சாங்க. அதனால் தொடர்ந்து தமிழகத்தில் இந்த வீர விளையாட்டுகள் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட நகர்களுக்கு முன்னெடுக்க வேணுங்கிறதான் எங்கள் எல்லாத்தோடையும் நோக்கம்.